தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில் தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்பு மிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும் இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரக நிலைகள் ஒரு பக்கம் நன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்பிலும் மற்றொரு பக்கம் மன இறுக்கத்தையும் மிகப்பெரிய செலவுகளையும் புதிய நபர்களால் விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழலும் சஞ்சாரம் செய்கின்றன. ஆனாலும் எந்தவித பாதகமும் இல்லாமல் தான் இந்த மாதம் நகரப்போகின்றது. மாத தொடக்க நேரத்தில் உங்கள் ராசிக்கு 12 சூரியன் சனி சேர்க்கையும் ராசிக்குள் ராகுவும் ராசிநாதன் குரு 2ஆம் இடத்தில் நிற்பது அற்புதமான உயர்வு அதிர்ஷ்ட அமைப்பு. இதனால் மாதம் தொடங்கி 13 தினங்கள் முடிவதற்குள் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட போகின்றது. அன்றாட வருமானம் உயர்ந்து சேமிப்பு அதிகரிக்கும். உங்களது ராசிக்கு 7 சனி காலம் தொடங்கி இருப்பதை நினைத்து வீண் கற்பனை செய்து கொண்டு அதிமுக்கியமான விஷயங்களில் இறங்காமல் இருக்கின்றீர்கள். இதனை கைவிட வேண்டும். 7 சனியில் விரய சனி நடப்பது உபயோகமான பெரிய செலவுகளை வீடு கட்ட, வீடு வாங்க, புதிய மண்மனை அமைத்துக் கொள்ள என மாற்றிக்கொள்வது நலம். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் உச்சமாக 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். குடும்ப ரீதியாக அத்தியாவசிய கடமை விஷயங்கள் பற்றாக்குறை ஏற்படாமல் நிறைவேறும். ஆரோக்கியம் திருப்தியாகவே நகரும். வாழ்க்கை துணையின் இல்லத்தாரின் தேவை, ஆசை, விருப்பங்களை பூர்த்தி செய்து ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகின்றீர்கள். திருமண சுபகாரிய விஷயங்கள் சாதகமான முடிவை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் நாணய சம்பந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் தீரும். வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு தொழில் முதலீடு, வியாபார திட்டங்கள் திட்டமிட்டபடி நிறைவேறும். விசேஷ உயர்வு சம்பவங்களும் எதிர்பாராத பணவரவுகளும் கைக்கு வரும். பொன்பொருள், ஆடை ஆபரண சேர்க்கைகளும் சொத்துப்பத்து சேர்க்கைகளும் ஏற்படும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே 7 சனி ஆரம்பமாகின்றது. விரய சனி இப்பொழுது வந்திருக்கின்றது. இதற்கு பிறகு ஜென்ம சனி, அதற்கு பிறகு குடும்ப சனி என்று வரும். பொதுவாக விரய சனி காலத்தில் அமைதியாக செயல்படுவது நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். தொழிலில் தேக்க நிலையும் தெளிவற்ற மனதுடன் செயல்படும் சூழ்நிலையும் ஏற்படும். இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய 3 இடங்களிலும் பதிகின்றது. 2ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் உத்தியோகத்தில் மாற்றம் உண்டு. தொழிலை பொறுத்தவரை புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். எதிரிகள் விலகுவார்கள். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிணக்குகள் ஏற்பட்டு பிறகு இணக்கம் வரும். இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கி மனை கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் கைகூடும். தேவைகள் பூர்த்தியானாலும் கூட சில சமயத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கும். தந்தை வழியில் இருந்த விரிசல் அகலும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் செவ்வாயின் சாரத்தில் சஞ்சரிப்பார். இதனால் சகோதர சச்சரவுகள் அகலும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் தக்க விதத்தில் கை கொடுக்கும். வீடு கட்ட வேண்டும், கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது கைகூடும். தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். பொருளாதார நிலை உயரும். புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் 22/2/2024 முதல் 14/3/2025 வரை சனி பகவான் ராகுவின் சாரத்தில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். நிதி நிறுவனங்களின் மூலம் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகள் கிடைக்கும். நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும். அலுவலக பணிகளில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வரும். வாகன பொழுதுகளால் மாற்றம் கண்ட நீங்கள் புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ஜென்ம ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக பயணங்கள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை திருப்தி தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை தலை தூக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலமே வாழ்வில் அமைதி காண முடியும். குடும்ப சுமை கூடும். சர்பசாந்தி வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் நடைபெறும். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே தனஸ்தானம் வலுவடைகின்றது. அவரது பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாளராக மாறும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த நோயின் கொடுமை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் சிந்தனை உருவாகும். பார்க்கும் குருவை பலப்படுத்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
இந்த மீனராசி பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆபரண சேர்க்கைகள் காத்துள்ளன. மாணவர்கள் சக நட்பு விஷயங்களில் சர்வ கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். விவசாயிகள் புதிய நுணுக்க விஷயங்களில் முதலீடு செய்திருப்பதற்கு லாபம் காத்துள்ளது. கலைஞர்களுக்கு அயல் மாநில அயல் தேச பெரிய பட்ஜெட் சம்பந்த விஷயங்களில் துணிச்சலாக இறங்கிவிடுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்புகளும் அதிர்ஷ்டத்துடன் உண்டாகும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் மகம் சுவாதி திருவோணம் சதயம் மூலம் அனுஷம். திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் ஆலய காலசம்ஹார மூர்த்தியை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வாருங்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.